ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்பசீலன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, மார்க்கெட்டை எப்படி ப்ரிடிக்ட் பண்ணணும், அப்படி நீங்க ப்ரிடிக்ட் பண்றதுனால உங்களுக்கு என்னென்ன நன்மைகள் இருக்கு ட்ரேட்ல அப்படிங்கிறது தான் என்டையரா இந்த வீடியோல பார்க்க போறோம். பிகினரா இருக்கிறீங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணாம எண்ட் வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்க. ட்ரேட்ல எல்லாத்துக்குமே ஒரு டவுட் இருக்கும், சார் ஃபோக்கஸ்டாக நான் பார்க்கக்கூடியதே சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் தானே. ஒரு ட்ரேடுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டே வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட். இன்றைக்கி கூட நாங்கள் எடுத்த விஷயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே உங்களுக்கு லைன் இருக்கும் சரிங்களா. ஸோ இந்த சப்போர்ட் அப்படிங்கிறது ப்ரீவியஸாக செக் பண்ணிங்க அப்படின்னா இதனோட கனெக்ட் ஆகும் சரிங்களா. இந்த சப்போர்ட் ரொம்ப கிளியராக இருந்துச்சு. ட்ரெண்டை பிரேக் அவுட் பண்ணும்போது நல்லா சஸ்டெயின் ஆகி பிரேக் அவுட் நடந்துச்சு. அங்கே சரிங்களா திரும்ப ஒரு கரெக்ஷன் ஆகி திரும்ப நல்ல ஒரு ப்ராஃபிட் கொடுத்துச்சு சரிங்களா. இது 80% மார்க்கெட்டை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் ரொம்ப முக்கியம் சரிங்களா. ஆனால் இதில் என்ன விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒன்றே ஒன்று தான். நான் எம்பிஏ படிக்கும்போது எனக்கு ஒரு கேஸ் ஸ்டடி வந்துச்சு சரிங்களா. அதாவது எங்களுக்கு ஒரு பேப்பர் மாதிரி ஒரு 2-3 பேஜ் கொடுப்பாங்க, அதுலேருந்து கேள்வி கேட்பாங்க. அப்போ நாங்கள் ஒரு 5 மெம்பர்ஸ் உட்காந்து நாங்கள் என்ன பண்ணுவோம்னா டிஸ்கஸ் பண்ணுவோம். அப்போது லேஸை பற்றி வந்துச்சு. லேஸ்னால் அந்த சின்ன 6 5 பாக்கெட் இருக்குல்ல, லேஸ் பாக்கெட்டு சரிங்களா. இப்போ குர்குரே அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் இதனுடைய சேல்ஸ் வந்த அன்னைக்கு ரொம்ப ட்ராப்பாக இருந்துச்சு. என்ன விஷயம் அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணுறாங்க. ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த பாக்கெட்டோட ஸ்டார்டிங், அதாவது அந்த பாக்கெட் இப்படி இருக்குது அப்படின்னா நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஜிக்ஸாக்காக இருக்கும். ஸோ இந்த ஜிக்ஸாக்லேருந்து நீங்கள் கட் பண்ணி அதை பிரேக் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக வந்துடும். சைட்லேருந்து நீங்கள் கையை வச்சு அப்படி பண்ணிங்கன்னா அந்த பேக்கெட் ஈஸியாக வராது, ஓப்பன் ஆகாது. மேலேருந்து இந்த ஜிக்ஸாக்காக பண்ணி ஈஸியாக பிக்கிற மாதிரி சரிங்களா எடுத்துகிட்டு வந்தாங்க. அது மார்க்கெட்டில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா சக்ஸஸ் வந்துருச்சு. நல்லா அதனுடைய சேல்ஸ் ரேட்டும் இன்க்ரீஸ் ஆச்சு. சின்ன பாயிண்ட் தான். அதனால தான் மார்க்கெட் ப்ரிடிக்ஷன் எதுக்காக அப்படின்னா, இப்படி மார்க்கெட் மேலே போகும், இந்த இடத்துலலாம் நல்லா பையர் வருவாங்க. ஏன்னா மார்க்கெட்டில் 3 டெப்த் இருக்குது. ஒன்று குளோபல் மார்க்கெட், ரெண்டாவது கவனிச்சிங்க அப்படின்னா அந்த கம்பெனியோட பெர்ஃபார்மன்ஸ், தேர்டு பையர் செல்லர். இந்த பையர் செல்லர் தான் இந்த இடத்துல கரெக்டாக ட்ரெண்டை ஃபாலோ பண்ணி ட்ரேடை சூப்பராக எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. அப்போ இந்த இடத்துல நீங்கள் வரும்போது நமக்கு நல்ல சீக்கிரமாக ஒரு ப்ராஃபிட்டை மேக் பண்ணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் பார்க்கணும். அது ரொம்ப முக்கியம்தான். ஆனால் குளோபல் மார்க்கெட்டையும் ஒரு வாட்டி நீங்கள் செக் பண்ணணும். ஏன்னா ஈஸியாக இருக்கணும். பையர் உள்ளே வருவாங்களா இன்றைக்கி மார்க்கெட்டுக்குள்ளே அப்படிங்கும்போது. இன்னொன்று 9:15 வரைக்கும் நமக்கு டைம் இருக்குது சரிங்களா. அதனால் நீங்கள் 9:08க்கு ஒரு 5 to 10 மினிட்ஸில் நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த பேஜை நீங்கள் செக் பண்ணிடுங்க. எனக்கு தெரிஞ்சு 9:10க்கு வர்றதை 5 மினிட்ஸ்லேயே பார்த்துடலாம் சரிங்களா. இதில் குளோபல் மார்க்கெட் கூகுளில் டைப் பண்ணுங்கள் சரிங்களா. இதில் ஏஷியன் மார்க்கெட்டை முக்கியமாக கவனிக்கணும். இதனுடைய ட்ரெண்ட் எப்படி போயிட்டுருக்கு அப்படிங்கிறத ஸ்லைட்லி கொஞ்சம் செக் பண்ணிக்கணும் சரிங்களா. புல்லிஷா பியரிஷா இப்படி ட்ராவல் ஆகிட்டுருக்கு. குளோபல் மார்க்கெட்டை ஒரு பார்வை இப்படி நீங்கள் பார்த்து முடித்த உடனே சரிங்களா, கிஃப்ட் நெஃப்டியோட சார்ட், ஏஷியன் மார்க்கெட்டில் கிஃப்ட் நெஃப்டி ரொம்ப முக்கியமானது சரிங்களா. இதனுடைய சார்ட் உங்களுக்கு 6:30 7 o'clockலாம் கிடச்சிரும். நல்லா உங்களுக்கு அதனுடைய ரன்னிங் தெரிஞ்சிடும். ஸோ அது எந்த மாதிரியான ட்ரெண்டில் இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்கணும் சரிங்களா. தேர்டு FADAவோட ஆக்டிவிட்டீஸாக பார்க்கணும். ஏன்னா நான் சொன்ன மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்டில் இது இன்றைக்கி நடந்தது, இன்றைக்கி ஈவினிங் தான் அதனுடைய டேட்டாவே கிடைக்கும் சரிங்களா. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா FAA கொஞ்சம் செல் பண்ணியிருக்காங்க சரிங்களா. ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர் இவங்க செல் பண்ணியிருக்காங்க. குளோபலி அதாவது நம்ம டொமஸ்டிக்லேருந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவுக்குள்ளேருந்து நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் நடந்திருக்கு. ஸோ இதனுடைய வெளிப்பாடு தான் இன்றைக்கி மார்க்கெட்டில் நடந்ததுக்கான காரணம். நல்ல ஒரு அப் ட்ரெண்ட். ஏன்னா நல்ல ஒரு அமௌண்ட் ஆஃப் இது இன்வெஸ்ட் ஆகிருக்கு சரிங்களா. அப்போது இதுக்கு அடுத்த பாயிண்ட்டு சரிங்களா. இப்போது குளோபல் மார்க்கெட் செக் பண்ணிட்டேன், FADA பார்த்துட்டேன், பேசிக் நியூஸை ரீட் பண்ணிடுங்க. எல்லோரும் என்னென்னா ஃப்ரைடே ட்ரேட் எடுத்துகிட்டு சாட்டர்டே சண்டே பயத்தில் இருப்பீங்க. மார்க்கெட் என்ன ஆகும், எனக்குலாம் நிறையா மெசேஜ் வரும். எப்படினாலும் நம்ம மண்டே மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது 9:15க்கு அப்புறமா தான் நம்மளால் ட்ரேடே எக்ஸிக்யூட் பண்ண முடியும் சரிங்களா. அதனால் பதட்டமே இல்லாமல் ட்ரேட் எடுத்துருந்தீங்கன்னா கவனமாக கவனித்து பாருங்கள். அதுதான் ரொம்ப முக்கியமானது. காமாக இருங்க. ட்ரேடில் ரொம்ப முக்கியமே நீங்கள் பொறுமையாக இருக்கிறது தான் சரிங்களா. அதாவது பொறுமைனா எல்லோரும் என்ன பண்ணாங்கன்னா ட்ரேட் எடுத்துகிட்டு 50,000 லாஸ் வர வரைக்கும் பொறுமை நினைக்கிறீங்க. ஆக்சுவலாக அது அப்படி கிடையாது. நீங்கள் நல்லா வெயிட் பண்ணுங்கள். ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி எவ்வளோ வெயிட் பண்ண முடியுமோ எவ்வளோ நாள் வெயிட் பண்ணுங்கள். ட்ரேட் எடுத்த அப்புறம் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணாதீங்க. அப்புறம் ஃபைனலாக செக் பண்ணக்கூடியது என்ன அப்படின்னா, மார்க்கெட் டேட்டா வந்துடுங்க, ப்ரீ ஓப்பன் மார்க்கெட் சரிங்களா. நீங்கள் இதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது உங்களை ஒரு பேஜுக்கு, இந்த பேஜுக்கு எடுத்துகிட்டு வருதா. இதில் எத்தனை கம்பெனி அட்வான்ஸில் இருக்குது, எத்தனை கம்பெனி டிக்ளைனில் இருக்குது அப்படிங்கிறது தெரியும். இதுவும்
ட்ரெண்டும் கனெக்டடாக இருக்கும். அட்வான்ஸில் கம்மியாக இருந்துச்சுன்னா ட்ரேடில் கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்னு அர்த்தம். சரிங்களா, வெயிட் பண்ணி ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணுங்கள், ட்ரெண்டை ஃபாலோ பண்ணி எடுங்க. டிக்ளைனாக இருந்துச்சுன்னா நீங்கள் புட் ஆப்ஷன் பை பண்ணுறதோ செல் பண்ணி பை பண்ணுறதுக்கோ கம்ஃபர்டபுளாக இருக்கும் மார்னிங் சமயத்தில். சரிங்களா, ஸோ அப்படியே என்ன பண்ணுங்கள், நெஃப்டியை பாருங்கள், மார்னிங் சமயத்தில் நல்ல ஒரு கேண்டில் சரிங்களா இந்த இடத்துல இருக்கும். சரிங்களா, ஸோ உங்களுக்கு இங்கே தெரிஞ்சிடும் சப்போர்ட்டில், அதாவது கேப் டவுனில் வந்து அப்படியே மார்க்கெட் அப்படியே அப் ட்ரெண்டாக ட்ராவல் ஆகிருக்கும். அப்போது இந்த சப்போர்ட்டை கரெக்டாக ஃபைண்ட் அவுட் பண்ணும். சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் தான் மேஜர். அப்போது FIDAயோட ஆக்டிவிட்டீஸ் பார்த்துட்டேன், குளோபல் மார்க்கெட்டோட ஆக்டிவிட்டீஸை பார்த்துட்டேன், கிஃப்ட் நெஃப்டியை பார்த்துட்டேன். குளோபல் மார்க்கெட் அப் ட்ரெண்ட், FIDA இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். கிஃப்ட் நெஃப்டி அப் ட்ரெண்டு, ப்ரீ ஓப்பன் மார்க்கெட்லேயும் ஒரு 40 கம்பெனி பாசிட்டிவ் அப்படின்னா அந்த பையர் வர ஆரம்பிச்சிருவாங்க. அப்போது நல்லா பையர் வரதுக்கான சாத்தியக்கூறு இருக்குங்கிற பட்சத்தில் என்ன பண்ணலாம், மார்னிங்கே ட்ரெண்ட் அனலைசிஸ் பண்ணி மார்னிங் ட்ரேட்குள்ளே எக்ஸிக்யூஷனுக்கு போயிடலாம். இதெல்லாம் கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஸ்டேட்டஸில் இருந்துச்சுன்னா வெயிட் பண்ணுங்கள். இன்றைக்கி பிகினராக இருக்கிறவங்களுக்கு இருக்கிற பிரச்சனை என்ன அப்படின்னா, மார்னிங் இமீடியட்டாக ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணுறது. இப்போ நான் சொல்கிறது உங்களுக்கு புரியவே புரியாது, ஏன்னா பிகினராக வர்றவங்களுக்கு ஒரு 3 to 6 months ப்ராப்பராக ட்ரேட்குள்ளே நீங்கள் வாரீங்கன்னா இப்போ நான் சொல்கிற வார்த்தை உங்களுக்கு தெளிவாக புரியும். அதனால் இனிஷியல் டைமில் நிறையா ப்ராக்டிஸ் தேவை. சிம்பிளாக தான் இருக்கும், நீங்கள் நிறைய விஷயங்கள் கற்றுருப்பீங்க. இந்த 1 year 2 year 3 months இருக்கிறீங்க அப்படின்னா நிறையா விஷயங்கள், சின்ன சின்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு, உங்களுடைய கேபிட்டல் கம்மியாக இருக்கும், அதிகமாக, இதில் ஒரு விஷயம் கற்றுருப்பீங்க. எங்கே உங்களுக்கு உங்கள் கேபிட்டல் கொஞ்சம் லோவாகிற மாதிரி தெரியுதோ ட்ரேடே ஸ்டாப் பண்ணுங்கள், வாட்ச் பண்ண ஆரம்பிங்க. எவ்வளோக்கு எவ்வளோ வாட்ச் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது. சரிங்களா, நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் நம்மளுடைய குரூப் கொடுத்துருக்கேன், குரூப்போட லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். டெய்லி அப்டேட் அதுலேயுமே உங்களுக்கு மார்னிங் ஃபாஸ்ட்டாக வரும். சரிங்களா, ஸோ தொடர்ந்து நீங்கள் மார்க்கெட்டில் இருக்கிறதும் தொடர்ந்து வாட்ச் பண்ணுறோம், இதனோட இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸை எடுத்துக்கிறது தான் முக்கியம். சரிங்களா, அதை நீங்கள் ரொம்ப கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். பேசிக்கான விஷயங்கள் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு புரிதல் வரும். இனிஷியல் டைமில் எதுவுமே புரியலை அப்படின்னு வருத்தமே பட வேண்டாம், காமாக இருந்து கவனிச்சாலே யூ வில் பிகம் ஏ குட் ட்ரேடர். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டாடா, பை பாய், see you.